எதிர்காலத்தானோ உங்களுடைய வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கக்கூடிய கொடூர சக்திகளுக்கும் கொள்ளைக்கார கட்சிக்கும் நீங்க ஓட்டு போடக்கூடாது. மோடியின் கொத்தடிமைக்கும் கொத்தடிமையின் கூட்டணி கட்சிக்கும் ஒரு வாக்கு கூட போடாதீங்க. பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். வச்சு அந்த கிழக்கிந்திய கம்பெனியை அடிச்சு துரத்தணும். அந்த கிழக்கிந்திய கம்பெனி 1757 பிளாசி போர் மூலமா மேற்கு வங்காளத்துக்குள்ள கரப்ஷன் பண்ணி தான் உள்ள வந்தாங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக செயல்பட்டு வருது. இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சூழலை நம்ம மறுபடியும் மேலோங்கி போக விடக்கூடாது. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். 2024 இந்த வடக்கிந்திய கம்பெனியை விரட்டி அடிக்க நாம் அனைவரும் ஜாதி மத பேதங்களை பறந்து தமிழ் தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்கமிங் காலுக்கு சார்ஜ் போட்ட ஒரே மொபைல் நிறுவனம் நம்ம ஜியோ நிறுவனம் தான். உலகத்துல எந்த நாட்டிலயுமே இன்கமிங் கால் 28 நாள்ல கட் ஆகாது. ஏன் அப்படி கட் பண்றாங்க அப்படின்னா, உங்களை ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளுறாங்க. ஏன்னா 28 நாள்ல உங்க மொபைல் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னா 29வது நாள் காலையில நம்ம இந்த போன் எப்படி ஒர்க் ஆகும், என்ன பண்றது, யாரு கால் பண்ணிருப்பாங்க, யாரு மெசேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசு படபடன்னு அடிச்சுக்கும். அந்த உங்களோட அந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் உங்களை அடிமையாக்குனாங்க டச் ஸ்கிரீனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஜியோல வைஃபை ஃப்ரீ கொடுத்தாங்க. எல்லாரையும் டச் போன் வாங்க சொன்னாங்க. நம்ம டச் ஸ்கிரீன் போனை வாங்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போன்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படின்னா ஒரு 145 கோடி மக்களும் ஒரே டைம்ல இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் போன் சேல் பண்ணா எவ்வளவு வருமானம் வரும், அதுல ஒரு வருமானம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 199 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 6 மாசம் 3 மாசம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபாய்க்குலாம் ரீசார்ஜ் கார்டு இருந்துச்சு. இப்ப அந்த ரீசார்ஜ் கார்டுலாம் எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா மொபைல் நிறுவனம் டெலிகாம் செக்டர் தொலைத்தொடர்பு துறைக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இந்தியால. சேட்டலைட் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவரு தான் நம்ம அம்பானி. அவரு கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த இந்தியாவும். அவரு சொல்றாரு 145 கோடி இந்தியர்களுமே என்னோட மொபைல் நிறுவனத்தை மட்டும் தாண்டா வாங்கணும், அதை தவிர வேற எந்த கம்பெனி உள்ள வந்தாலும் நாங்க பொய் வழக்கு போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம். உங்களுக்கே நல்லா தெரியும் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் அப்படின்னு ஒரு வழக்கு, அது பொய்யான வழக்கு. அந்த வினோத் ராய் அப்படிங்கிற கேக் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணாருன்னா அந்த வழக்கை மட்டும் சும்மா பதிவு பண்ணி விட்டுட்டு 1.76 லட்சம் கோடி ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. 10 வருஷம் கேஸ் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அவங்க கேட்டாங்க, ஜட்ஜி கேக்குறாங்க, இந்த வழக்குக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க, இந்த 1.76 லட்சம் கோடி எங்க வந்துச்சு, எப்படி போச்சு கண்ணாங்கிறதுக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கான ஆதாரம் இல்லாதனால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்காகவும் அந்த அரசாங்கத்தை அழிக்கிறதுக்காகவும் பல்வேறு கொடூர சக்திகள் செயல்பட்டு வருது. வடக்கு இருந்து அங்கிருந்து வரக்கூடிய